So God is such an awesome God. அவர் செய்ய நினைச்சத நிச்சயமாக பூமியில அவர் செய்து முடிப்பார். Amen. அதுதான் நம்முடைய தேவன். Amen. He is so awesome, so great, so powerful. Amen. இந்த தேவனை ஒரு சில நிமிஷங்கள் நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். Thank you, Holy Spirit. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், சொல்லுவோமா, என்னடங்காத கிருபைகட்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகட்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரி என் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரி என் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, எண்ணி எண்ணி
துதி செய்வாய் நடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டே சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவன் உண்டே உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் சொல்லுவோமா எண்ணி எண்ணி என்னடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் என்றும் தாங்கும் ஓட்டத்தை மூடிட கிரீடத்தை சூடிட ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுமே உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணீர் மாறிடுமே நீ எண்ணி துதி செய்வாய் இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல what did Jesus say? கடைசியா ஒரு after his resurrection பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்பாக அவரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். என்னங்க கடைசி உபதேசம், கடைசி இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை இதுதான், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, go into the world. அவரு போங்க, உலகத்துக்குள்ள போங்க, go into the world, make disciples, சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, then teach everything. என்னங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. எதை உபதேசம் பண்ணுமா? What did Jesus say? Teach them or preach them, tell them what I have taught you. So yes என்ன சொன்னாருங்க, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறேன், அதே உபதேசத்தை let
people, நீ போகிற இடத்துல எல்லாம் அந்த உபதேசத்தை சொல்லு. Don't add anything or don't subtract anything. நீங்க எங்க போனாலும் ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. இயேசுடைய உபதேசம் உபதேசிக்கப்படுகிறதா, you will reap a harvest. இயேசுடைய உபதேசத்தை அப்படியே சொல்றாங்களா, இயேசு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே சொல்றாங்களா, உங்களுக்கு புரியுறபடி சொல்றாங்களா, புரியாத மாதிரி சொல்றாங்களா, நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். அல்லேலூயா. அப்படி நீங்க இந்த உபதேசத்தை விட்டு வேற எந்த உபதேசம் இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு அது அவர்கிட்ட இருந்து புறவு அந்த உபதேசம் அல்ல. It's not from God, it's not from Jesus. இயேசு என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ எப்போ இருப்பாருங்க, அவர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்ன சொல்றாருங்க, நான் உங்களுக்கு சொன்னதை உபதேசம் பண்ணு. அந்த உபதேசம் பண்ணினா நான் உங்களோடனே கூட என்னைக்கு இருப்பேன். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. சுலபமா சொல்லிடுறோம்ல, God is with you, God will take care of you. இதெல்லாம் நாம சொல்ற உபதேசங்கள், நாம சொல்ற காரியங்கள். நீ எப்படின்னா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, அப்படியெல்லாம் உபதேசம் இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொன்னனோ எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுங்க, மக்கி அப்படியே சொல்லுங்க. ஈ அடிச்சான் காப்பி போல அப்படியே சொல்லுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருப்பேன். See, unless and until I teach what Jesus has taught, God is not going to be with me. If I don't teach the words of Jesus, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, நான் ஒரு பொய் பிரசங்க. I am an agent of some other person. I'm not the agent of Jesus. நான் பணத்தை குறிச்சு உபதேசம் பண்றேனா, லக்ஸுரி செல்வாக்கு குறிச்சு உபதேசம் பண்றேனா? Did Jesus teach about prosperity? அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு பணத்தை குறிச்சு உபதேசம் பண்ணும்போது. மத்த யாரில படிக்கலாம் அது. Amen. ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத. That is the teaching of Jesus. நீ என்னத்தை உண்ப, என்னத்தை குடிப்ப, என்னத்தை உடுத்தி, don't worry. அதெல்லாம் உனக்கு தேவைன்னு தெரியும். அதெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். பட் நீ ஒண்ணு செய், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Right? That is the teaching of Jesus. Just because you want certain things, don't divert, don't deviate from the word of Jesus. மத்த யாரும் அதுதான் சொல்லுதுங்க. 24ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா it talks about money. Jesus very categorically talked about money. Hallelujah. அப்ப அவருடைய உபதேசத்தை கேட்டு அவருடைய உபதேசத்தின்படி நீங்களும் நானும் வாழும்போது, நீங்களும் நானும் எதற்காக எந்த காலத்திலும் பணத்துக்காக கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. Hallelujah. Because he is the provider. பவுல் சொல்வார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், my God shall supply all your needs. மகிமையில் என்ன பண்ணுவாராம், என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாற்றுவார். Amen. That is the word of God. You just do the word of God and he will do everything that he has in store for you. நாம செய்யாம we try to என்ன பண்றோங்க, வேற வழியில போய் இப்படி எடுக்க பாக்குறோம், அது நடக்க போறது இல்லை. அதெல்லாம் தற்காலிகமானது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்ரிபடி நோஸ், எவ்வளோ சொத்து வச்சாலும், எவ்வளவு செல்வம் வச்சாலும், கோடி கோடியா பணம் வச்சாலும் நான் என்ன பண்ண முடியாது, அதை நான் செத்த பிறகு கொண்டு போக முடியாது. ரைட்? இந்த உலகத்துல இருந்தாலும் பல கோடி வச்சு எல்லா கோடி அனுபவிக்க முடியாது. ரைட்? நமக்கு இருக்கிறது என்னங்க, ஆசை தீர சாப்பிடணும். ரைட்?
பசி எடுத்தா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், அவ்வளவுதானே நமக்கு கர்த்தர் வச்சு. அதுதானே நம்ம எல்லாம் ஆசைப்படுறது. கொஞ்ச நாள் கஷ்ட நேரத்துல இருந்தா ஜோமன் அரை வயிறு கஞ்சி இருந்தா போதும், ரைட்? சும்மா ஏதோ ஒரு வீடு இருந்தா, சும்மா படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும், கர்த்தர் அது கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அடுத்த கட்டத்துக்கு போயிரும். கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா நல்லா இருக்கும், வீடு நிறைய என்ன இருந்தா ஆகாரத்தினால் நிரம்பி இருந்தா நல்லா இருக்கும், டெய்லி நான்வெஜ் இருந்தா நல்லா இருக்கும். இப்படி நம்முடைய மனசு மாறிக்கொண்டே இருக்கும், சின்னதுல ஆரம்பிச்சு. கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொன்னாரு, அப்பா அதெல்லாம் உனக்கு என்ன வேணும், ஒரு டெய்லி என்ன வேணும், அது உன்னுடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, கோட்டால எழுதி வச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோட்டா இருக்குது, அந்த கோட்டால அவர் எழுதி வச்சுட்டாரு, உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். பட் we don't believe in God, we don't trust in God. எத்தனை பேர் உண்மையா நம்ம நம்புறோம்? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வேண்டியதை அவர் கொடுப்பாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பாரு. ஆனா நம்ம அதை நம்புறதுல என்ன பண்றோம்? நம்ம கண்ணு பூரா இச்சையினால் நிரம்பி இருக்குது. அதுக்கு மொபைல் ரொம்ப துணை செய்யுது, ரைட்? ஹோட்டலுக்கு நிறைய துணை செய்யுது. அப்படி போகும்போது மூக்கும் கண்ணு மூக்குல போகும், கண்ணுல பார்க்கும், உடனே இச்சை வந்துடும், அதை எப்படியாச்சும் சாப்பிடணும். அதை சாப்பிட்டுதான் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கொட்டிட்டு இருக்கிறான். we don't think about it. ஹெல்த்தியா சாப்பிடுறதை விட்டாச்சு. அப்போ who's destroying your body? நம்ம சாப்பாடுன்னு சொல்லலாம், ஆமா ஒரு விதத்துல சாப்பாடு தான், but the devil has taken control of those things. உங்களை கண்ணுல இச்சையை காட்டி உங்களை சாப்பிட வச்சு கடைசியில நீங்க சம்பாதிச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் போடணும்னு வச்சிருக்கிறான். we don't turn to God. கர்த்தர் வச்சிருக்கிறார் என்ன? teach them my teaching, let them follow my teaching. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்க கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்க கூடவே இருப்பேன். எது வரைக்கும் இருப்பேங்க? உலகத்தின் முடிவு பரியந்தம், till the end of the age. நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். எப்ப கைவிடாம எப்ப கூடவே இருப்பாரு? அவர் சொல்லுகிறபடி செய்யும் போது. யோசுவாவுக்கு என்ன சொல்றாருங்க? அவர் சொல்றபடி செய்யணுமா? நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனா என்ன பண்ணணுமா அவன்? யோசுவா 1:8 படிங்க. ஜோஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து. தேவன் யோசுவாக்கு சொல்றாரு, அப்பா இதை வச்சு நான் உனக்கு கொடுத்தாச்சு, மோசே கிட்ட கொடுத்தாச்சு, மோசையின் வழியா உனக்கு வந்தாச்சு. now you have learned from Moses. அதே நியாயப்பிரமாணம் ஆண்டவர் சொல்றார், அங்க கொடுத்ததுதான் இங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, அங்க கொடுத்ததுதான் இங்க. நேத்து கொடுத்ததுதான் மோசே கிட்ட கொடுத்த, அது உனக்கு கொடுத்தாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்தேன், அன்னைக்கு அப்போஸ்தலருக்கு கொடுத்தேன், அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தாச்சு. if you learn to study, அதை படிச்சு அதை தியானம் பண்ணி அதன்படி செய்வீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். you will have success, you will have success. அந்த சக்சஸ் தான் இப்போ ஏஐ வந்துருச்சு, ஷார்ட்கட்ல சக்சஸ். சில நேரத்துல இது எனக்கே தெரியல, நான் ஏதோ கூகுள் ஏதோ சர்ச் பண்ணி அதை போடும்போது ஏதோ வந்துச்சு, நல்லா இருக்குது படிக்கிறதுக்குன்னு படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது முடிக்கும் போது தான் மேல பாக்குறேன் ஏஐன்னு போட்டுக்குது. ஐயையோ, அப்போ எத்தனை பேர் பாருங்க தெரியாமலே அதை சிக்கி கொடுறாங்க. ஏஐ சஜஷன்ஸ் அதெல்லாம்.
நான் எதையோ தேடிட்டு இருந்தா அதை கண்டுபிடிக்க முடியல, பார்க்க முடியல. சரி, ஒரு ஷார்ட்கட் கூகுளுக்கு போலான்னு கூகுள்ல போனா அவன பண்றான், நேரா எல்லாத்தையும் நான் பார்க்கல மேல, அப்புறம் மேல பாக்குறேன் ஏஐ சஜஷன்ஸ். நல்லா இருக்குது இல்லையா? அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை இரவும் பகலும் தியானம் பண்ணி கொண்டிரு. நீ தியானம் பண்ணி கொண்டு இருந்தீன்னா, தியானம் பண்றது மாத்தல, அதன்படி அதை கை கொள்ள ஆரம்பி. அப்பொழுது என்ன பண்ணுவன, உன் வழி வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். 9ஆம் வசனம் படிங்க அதுலயே, யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். எப்போங்க? 8ஆம் வசனத்தினுடைய கண்டினியூஷன். நான் சொல்லிட்டேன்ல, ஸ்டில் டோன்ட் நிறைய தலையில போய் குழப்பிக்காத. ஜஸ்ட் டூ வாட் ஐ ஹவ் செட். படி, தெரிஞ்சுக்க, begin to live my word. நான் சேலஞ்ச் பண்ணி போய் சொல்றேங்க, when you begin to live the word of God, you cannot see failure in your life. ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நமக்கு ஆண்டவர் சொல்றார், நான் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். In all situation I will be there. பட் என்ன ஒண்ணு அவர் சொல்றாரு, let people know. நீ எங்க போனாலும் teach them the word. நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணத உபதேசம். Hallelujah. God doesn't have shortcuts. ஒரே வழிதான், இயேசுதான் வழி. அந்த வழியில வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உபதேசம் பண்ணும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். சோ காட், நல்லா கவனிங்க, தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னா, தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னா, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படணும், தேவனுடைய அற்புதங்கள் மகிமை வெளிப்படணும்னா, தேவன் ஒண்ணுதான் கவனிக்கிறார். ஆர் மை பீப்புள் டூயிங் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட்? நான் சொன்னபடி அவங்க செய்கிறாங்களா? நான் சொன்னதை கேட்கிறாங்களா? நான் சொன்னபடி வாழ்றாங்களா? then God says, let me do. அவர்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யலாம். சங்கீதம் 37 நம்ம ஒரு வசனம் இருக்கும், delight yourself in the Lord and he will give you the desires of your heart. Delight yourself in the, amen, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின். ஆமா, என் இருதயத்துல என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருந்தான்னா ஆண்டவர் கொடுப்பாரா? ஆனா ஒண்ணு செய்யணும், என்னங்க, கர்த்தரிடத்துல rejoice. என்னங்க, delight yourself in the Lord. I make a choice. என்ன சாய்ஸ்ங்க? I should make my heart so soft. So அவர்ல நான் நேசம் கொள்ளும் போது அவர் சொல்றாரு, then I will give you the desires of your heart. அதோட அர்த்தம் என்னங்க? when I should delight God's heart means I should do exactly what he says. அவர் சொன்னபடி செய்யும் போது அவரை சந்தோஷப்படும். இப்ப வீட்லயே எடுத்துக்கோங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றீங்க, சொன்ன உடனே பிள்ளைங்க எக்ஸாக்ட்லி செய்யும் போது என்ன பண்ணுவீங்க? அடிக்குவீங்களா? சந்தோஷம், கட்டி அணைப்பீங்க, முத்தம் கொடுப்பீங்க, வெரி குட் டார்லிங், ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்க. செய்யலனாக்கா என்ன பண்ண வரும்? சந்தோஷப்படுவீங்களா? வெரி குட், வெரி குட், நான் சொன்னபடி நீ செய்யல, காட் பிளஸ் யூங்களா? பலார்னு ஒரு அற விடும், ரைட்? தலைமையில கொட்டும் விழும், குச்சி கடிச்சா அடியும் விழும். ஏன் சொல்லுங்க? டிஸ்ஒபீடியன்ஸ். அப்போ எவ்வளவு நம்ம உலகத்திலேயே இவ்வளவு வித்தியாசத்தை நம்ம காட்டும் போது கர்த்தர் வித்தியாசத்தை காட்ட மாட்டாரா? நீ எப்படி வேணாலும் இருப்பான், நீ சர்ச்சுக்கு வரலானாலும் பரவாயில்ல, நீ பிரேயர் பண்ணாலும் பரவாயில்ல, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எப்படினா இரு, நான் உன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். செய்வாரா கர்த்தரு? செய்ய மாட்டாரு. Delight yourself in the Lord. அவரை கொண்டாடு, அவரை ஆராதி.
கர்த்தரை நேசிக்கிறவங்க அதான் பண்ணுவாங்க. அவரை பார்த்து உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அவரை பார்த்து அதான் சொல்லும், உம்மை போல யாரும் இல்ல ஆண்டவரே. ஜீசஸ் உம்மை போல யாரும் இல்ல ஆண்டவரே. சொல்ல தோணுமா தோணாதா? அவரை நேசிச்சாதான் சொல்ல முடியும். ரைட்? இந்த லவ் பண்ணும் போது சொல்லுவாங்க, பையன் பொண்ணை பார்த்து சொல்லும், பொண்ணு பையன், உன்னை போல யாரும் இல்லைன்னு. உன் வார்த்தை கேட்டுட்டே இருக்கலாம். அதான் தூங்காம என்ன பண்றாங்க, போனே கதின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் தான் வந்தியோ, ஏன் தான் கட்டுனோ, ஏன் தான் ஆயிரும் அதுக்கப்புறம். பிகாஸ் ஏன்னா அது ஒரு சீசன். ஆனா ஆண்டவர்கிட்ட இருக்கிற சீசன் எல்லாம் என்ன பண்ணுங்க, when you begin to love him, அவர் இன்னும் நம்மள லவ் பண்ணுவாரு. அவர் லவ் பண்ணா நான் இன்னும் அவரை லவ் பண்ணுவேன், அவர் என்ன இன்னும் லவ் பண்ணுவாரு. அப்ப இன்னும் என் லவ் அதிகமாகவே குறையாது. அப்ப அவர் சொல்ற, இவ்வளோ லவ் பண்றியடா, உன் இருதயத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்று. ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். அதுக்குதான் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு சபைக்கு சொல்றாரு, நீ செஞ்சு எல்லாம் குட்பா, everything is good, you are doing wonderful job, you are doing wonderful ministry, நல்ல அற்புத அடையாளங்கள் ஊழியம் பண்ற, நல்ல பிரசங்கம் பண்ற, எல்லாத்தையும் பண்ற. I appreciate that. நான் என்ன பண்றேன், அதை அப்ரிஷியேட் பண்றேன். வெரி குட், செய்யி. பட் என்ன ஒண்ணு, நான் ஒரு பிரச்சனைப்பா, உங்ககிட்ட என்னதை பாக்குறேன்னா, ஆதியில இருந்த அன்பை நீ இழந்தாய். இங்கிலீஷ்ல சொல்லும், you are left your first love, you have left. அப்படிதானே சொல்லுது இங்கிலீஷ்ல. what does it say in English? 2:4, Revelation chapter 2, Revelation 2. Don't love me or each other as you did at first. As you did at first. ஆதியில என்ன லவ் பண்ணியே, அந்த லவ் இப்போ உங்ககிட்ட இல்ல. Amen. Hallelujah. You have left English, what does it say? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லும், left your first love. Amen. left your first love. ஆதி அன்பை நீ விட்டுட்ட, அதுல எனக்கு குறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ் இப்ப இல்ல. ஏதோ ஒரு லவ் இருக்குதுங்க. அந்த லவ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சபைக்கு சொல்றாரு, நீ இதுல லவ் காட்டுற, வேலை ஊழியத்துல காட்டுற, இதுக்கு போற, அதை செய்யற, அங்க ஓடுற, இங்க ஓடுற, அந்த எல்லாத்துக்கும் ஓடுற, பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரூவ் தட் யூ லவ் மீ. ஆண்டவர் சொல்றாரு, அது பொய், இட்ஸ் வேஷம். தட் இஸ் நாட் லவ். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்துச்சு, உன்னை சுத்தி யாரும் இல்ல, யூ ஹேட் ஒன்லி டைம் ஃபார் மீ. என்ன இருந்துச்சுங்க? யூ ஹேட் ஒன்லி டைம் ஃபார் மீ. உனக்கு சாப்பிட கூட சில நேரத்துல பிடிக்காது, என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு ஆசைப்படுவேன். யூ வில் சிங் சாங்ஸ் டு மீ. நீ என்ன வர்ஷிப் பண்ணுவ, நீ பைபிள் படிக்குவ. இப்போ பைபிள் எடுத்தா தூக்கம் வருது. அப்ப பைபிள் எடுத்தா தூக்கம் கண்ணை விட்டு போயிருச்சு. இப்ப பைபிள் எடுத்தாலுமே தூக்கம் வருது. ஜெபம் பண்ணா, ஐயோ இன்னும் ஜெபம் பண்ணுமா. There is no passion in you. Passion has died. எந்த பேஷனுங்க? அவர்ல அன்பு கூறுகிற அந்த பேஷன் செத்து போயிருச்சு. ஒரு நாள் ஏசு 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 என்ன பிறந்தோம். ஒரு நாள் எப்படி பண்ண, ஏசு 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 ಎಂದು நாடுவே, ಹಾಡಿ 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ, ಯೇಸು 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 ಎಂದು ನಾ ಹಾಡುವೆ, ಹಾಡಿ 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இப்போ அது இல்ல. ஹல்லேலூயா. இப்போ அந்த பேஷன் இல்ல. அப்போ
இடம் பொருள் எதுவுமே இல்லை, எங்க இருந்தாலும் இயேசு. அந்த கூட்டமா நின்னு ஆண்டவர் கையை உயர்த்தி ஆராதிக்கிறது. பக்கத்துல யார் என்ன நினைச்சுக்கினாலும் கவலை இல்லை. இன்னைக்கு நமக்கு செல்ஃப் கான்சியஸ் வந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க. there is no love. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆதி அன்பு உங்ககிட்ட இல்ல. the first love which you had for me, now I couldn't see that love. You have so many things. நமக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நிரம்பி இருக்கிறது, except the first love that you and I had for God. யோசிச்சு பாருங்க, நீ யோசிச்சு பாருங்க. just put this question in you. Do you have that first love? எபேசு சபையர் எதையும் கேட்கல. அவர் கேட்டாரு, என்ன சொல்றாரு? இழந்துட்ட. இட் மீன்ஸ் யூ ஹவ் நாட் லெஃப்ட். நீ என்ன பண்ணல? அன்பை நீ புறக்கணிச்ச போயிடல. யூ லவ் மீ பட் நாட் த வே யூ லவ்ட் மீ. இந்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டி, நீ கல்யாணம் ஆகும்போது லவ் பண்ணது போல இல்ல. இப்ப இல்ல. சோ அங்க அங்க எங்க வருதுங்க? அப்போ இருந்தது போல இல்ல. அப்போ நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ற? கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க உபதேசத்தை விட்டு வந்துட்டாங்கப்பா. நான் உபதேசம் பண்ண சொன்ன அந்த உபதேசத்துல இல்ல, ஆதி அன்புல இல்ல. ஆதி அன்பு இட்ஸ் ஹர்ட்டிங் மீ. என்னை காயப்படுத்துது, என்னை துக்கப்படுத்துது. I want it back. அந்த ஆதி அன்பு எனக்கு வேணும். அவர் கொஞ்சம் பொறாம தெரியுமா நம்ம ஆண்டவருக்கு? கொஞ்சம் செல்ஃபிஷ் கூட அவரு. கொஞ்சம் பொசசிவ் அவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் நான் என்ன பண்ணேன்? உன்னை இழுத்து கொண்டேன். தெரியுமா? உன்னை இழுத்து கொண்டேன். I have loved you with an everlasting love. நான் அந்த அளவுல உன்னை அன்பு காட்டி இருக்கிறேன். எதுக்கா? To love him back. எப்படி? அந்த பியூரிட்டா இருக்கணும் லவ். அவர் எதையுமே எதிர்பார்க்காம அவர் கொடுத்தாராம். For God so loved the world that he gave his only begotten son. For God so loved the world. எதுக்கா? For us to love him back. இன்னைக்கு அதான் அவர் விசனத்தோட இருக்கிறார். Where is that first love? அந்த ரெவலேஷன்ல சொல்லுவாரு, ஆதி அன்பை நீ இழந்து விட்டுட்ட, அதனால என்ன பண்ணு? உன் பேல எனக்கு குறை இருக்குது, உன் பேல ஒரு குறை இருக்குது. நீ ஆதி அன்பை இழந்த, இப்ப என்ன பண்ணு? அதை சரிப்படுத்திக்க. நீ எங்கிருந்து விழுந்தாய் என்பதை என்ன வசனம் படிங்க அது. ஆகையால் இன்ன இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை மறுபடியும் செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து அப்ப என்ன சொல்லுதுங்க? கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்படி நீ I want you to be like this. நீ அப்படி இல்லைன்னா I'm warning you. நான் உனக்கு வார்னிங் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீ மனம் திரும்பாத பட்சத்துல you are not going to come. வெறும் வந்து ஆண்டவரே ஊழியம் பண்ண உமக்கு மத்தேயு 7 சொல்லும், அநேகர் வருவாங்களா அன்னைக்கு இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே உங்க நாமத்துல பிசாசை துரத்தின, உங்க நாமத்துல இதை பண்ண, உங்க நாமத்துல அதை பண்ணன்னு சொல்லுவாங்களாம். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவங்க வந்து சொன்னவங்களை பார்த்து, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, நீங்க யாருங்கன்னே தெரியாதான். These were the words of Jesus. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல.
ஹல்லேலூயா. அந்த காலம் வரும். ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்பாத பட்சத்துல நான் வந்து உன் விளக்கத்தண்டை எடுத்துருவேன். It will be over for you. When you listen, when you hear to the word of God, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நீங்களும் நானும் செய்யும் போது, அதே போல ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய கற்றுக் கொடுத்தது அப்படியே உபதேசம் பண்ணும் போது, there is an unity between God and the church. அப்ப என்ன பண்ணுவாருங்க? அவருடைய வசனத்தின்படி இருக்கும்போது கூடவே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. எப்போ கூட இருப்பாரு? உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நமக்கு எப்ப கூட இருக்கணும் நம்ம தோணும் அவரு? ஏசாயா 43:1-2 படிங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி தழல் அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் சகல நாட்களிலும், அதாவது in all your situation, whether good days or bad days, if you abide in my word, என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி இருப்பாயானால், in all of your days, உன் whether good days, நல்ல நாட்களா இருக்கட்டும் தீய நாட்களா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருப்பேன். எப்ப இருப்பாராம்? நீ அக்கினியில் நீ தண்ணீரில் நடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். Amen. I'll be with you. When the situation உங்களை தாண்டி போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் கூட தான் இருப்பேன். When your situation is not working in favor of you, ஆண்டவர் சொல்றார், I'm still there with you. நான் உன்னோட கூட இருப்பேன். Amen. Hallelujah. ஆறுகளை கடக்கும் போது, when even அதை விட உச்சத்துக்கு போதுனாலும் நான் என்ன பண்ணுவேங்க? I will watch that அவைகள் உன்மேல் புரளாம, it will never have an effect upon your life. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இது ஏதோ வேடிக்கைக்காக நீங்களும் நானும் படிச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, வருஷத்துல ஒரு முறை வாக்குத்தத்தம் கொடுத்தா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு இருக்கிறதுக்கு இல்ல. இட்ஸ் a truth. It's a word of God. தேவன் விருப்பப்பட்டு மனதில் அவர் யோசிச்சு என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவனா இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு? Hallelujah. Because you obey, அவருடைய வார்த்தை கேட்டு வாழும் போது அவருடையவர்களாக இருக்க முடியும். அவர் சொல்ல, நீ என்ன வார்த்தை கேட்டு நீ இருக்கிறபடினால நீ எங்க இருக்கிறாயோ நான் அங்க உன் கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? I will see that it will have no effect on you. கூட இருக்கிறது அர்த்தம், கூட இருக்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் அர்த்தம். You will see something God doing in your life. You will be witness what God's great power working in your life. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்ப, அக்கினி ஜுவாலை அதை காட்டிலும் ஒரு உச்சத்துக்கு போனாலும் ஆண்டவர் சொல்றார், நான் கூட இருக்கிறதுனால தீமை வரும், உனக்கு விரோதம் ஆயுதங்கள் எழும்பும், but I will see that it will not have any effect in your life. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த வேலை இதுதான் பெரிய பிரச்சனை, ரைட்? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு திடீர்னு பார்த்தா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்லிடுவோம். ஏன்னா கம்பெனிக்காரனுக்கு என்ன கெட்ட பேர் வரக்கூடாது.
நான் வேலையில இருந்து எடுத்தேன்னு வரக்கூடாது. என்ன வரணுங்க? நீயே பேப்பரை போட்டு போயிரு. அப்ப என்ன ஆகுங்க? அவனுக்கு கெட்ட பேர் இல்ல, நாம ஏதோ டிஸ்கம்ஃபர்ட், ஏதோ பிடிக்கல, நாம தான் ரிசைன் பண்ணிட்டு வந்தோம்னு ஆயிரும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. we are so living in fear every day. ஒவ்வொரு நாளும் அநேக ஆயிரமான மக்கள் பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும்? ஒரே ஒரு காரியம், you have God with you, nothing is going to happen. Nothing to destroy your life. வாழ்க்கை அழிக்க முடியாது. It cannot overwhelm you. It has to go under you. It cannot go over you. Hallelujah. அவர் என்ன செய்யணுமோ அவர் செய்வாருங்க. Only thing is that just do what he has asked you and me to do. நீங்களும் நானும் அவருக்கு விருப்பமானபடி செய்வோமானால் அவர் என்ன பண்ணுவாருங்க? Every day, every moment of your life, he has guaranteed his presence in our lives. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், என் வைஃப் she met with an accident. அது கீழே விழுந்து கை லெஃப்ட் எல்போ உடைஞ்சிட்டது எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ எல்லாம் ஜெபம் பண்ணீங்க தானே? ஜெபம் பண்ணீங்க. ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்தார். ஆமென். நல்லபடியா சர்ஜரி நடந்து இப்பதான் now she is free. எந்த கட்டு இல்லாம அப்படியே இருக்குது. So God had been good. God had been favorable. எல்லா காரியத்திலும் the day 1 கீழே விழுந்து அடிப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படிதான் சொல்ல முடியும். அடிப்பட்டது நல்லதுக்கு தான். கர்த்தர் God was giving a message. நம்ம நிறைய நேரத்துல சில தீமைகள் வரும்போது கர்த்தர் கொடுக்கிற செய்தியை நம்ம பாக்குறது இல்லை. நமக்கு இந்த பிரச்சனையே போயிடுச்சு, ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுது புலம்புவோம். நாம கர்த்தர்ட்ட போய் why Lord, what is happening, what you are doing நம்ம கேட்டு பாருங்க. கர்த்தர் சொல்வார், this was something good. So I learned, அந்த காலத்துல நான் கத்துக்கிட்டது, I learned how much God was loving me. அதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. Amen. It was not to hurt. ஏதோ ஆமா, சரீர பிரகாரமான வலி காயங்கள் எல்லாம் ஏற்பட்டது உண்மைதான், தூக்கம் போனது உண்மைதான், நிறைய பாடுகள் வந்தது உண்மைதான், என்ன நடக்குமோன்னு கேள்விகள் எழுப்பினது உண்மைதான். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தோஸ் திங்ஸ் காட் ப்ரூவ்ட். என்ன ப்ரூவ் பண்ணாரு? நான் கூட தான் இருக்கிறேன். I'm there. Don't worry. என்ன சொல்ல வரேன்னா, ஆயிடுச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த மாசம் 19ஆம் தேதியோட 3 மாசம் ஆயிடுச்சு. சோ இது ஒவ்வொன்றுக்கும் சாட்சியார்னா இங்க இருக்கிற சுரேஷ் தான் அதுக்கு சாட்சி சொல்ல முடியும். நான் ஒன்னும் சொல்ல முடியாது. ஐ கேன் நாட் ஏதோ அதை எக்ஸாஜுரேட் எல்லாம் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒரு காரியம் என்ன தெரியுமா, எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப என் வைஃப்க்கு இங்க உடஞ்சு போச்சு, ரைட்? உள்ள ஒரு பிளேட் வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் அப்படி கை தடுவுன்னு இங்க என்ன இருக்குதுங்க? ஒரு இல்ல என்ன இருக்குது? பால் இருக்குது பாருங்க. கரெக்டா சொல்லுது. பால் ஆண்டவர் உள்ள பால் வச்சுக்கிறாரு ஆடுறதுக்கு. அல்லேலூயா. என் வைஃப்க்கு இங்க பாலே இல்ல. இந்த பால் எதுக்கு இங்க இருக்குது? இந்த மோமெண்ட்டுக்கு, ரைட்? இப்படி பண்றதுக்கு இங்க இது இருந்துச்சுனாதான் அந்த மோமெண்ட்டை சரி பண்ணும். என்னன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்ன ஒரு வித்தியாசம்னா, இங்க என் வைஃப்க்கு இங்க பாலே இல்ல. இப்ப அது இங்க இல்ல, ரைட்? டாக்டர் போன முறை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அவருக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. He didn't never understood anything. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் சொன்னார், சுரேஷ் தான் சொன்னாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், அங்க ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னு சொல்லிட்டார் டாக்டர், ரைட்? பிசியோ வந்தார், வீட்டுக்கு தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னார், வரும்போது முதல் நாள் அவர் சொன்னார், பயந்தாராம், என்ன ஆக போதோ, உடஞ்சிட போதோ என்னமோன்னு. அது போனவர் அவர்கிட்ட தான் சொன்னாரு, சுரேஷ் கிட்ட தான். இது ரெண்டையும் நடந்தது சுரேஷ் கிட்ட தான். அவர் என்ன சொன்னாரு, நான் என்னமோ நினைச்சு வந்தேன் சார், இங்க என்னமோ நடக்குது சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கைய மடக்குறாங்க, நீட்டுறாங்க, மடக்குறாங்க, நீட்டுறாங்க. அதோடைய எதுக்கு நான் சொல்றேன்னா, if you 100% trust upon God, அவர் உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். Never doubt on God.
அவர் மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. அவருடைய வசனத்தை அப்படியே கீழ்ப்படிங்க. God doesn't do because நான் ரொம்ப நல்லவங்கிறதுக்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்யறது இல்ல. அவர் ரொம்ப 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 நல்லவரா இருக்கிறதுனால இந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யற. I don't take credit. நாங்க ரொம்ப ஜெபம் பண்றோம், ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறோம் இல்ல. தாவீது ரொம்ப ரொம்ப நல்லவன் கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணார்? என் இருதயத்துக்கு ஏற்றவனு கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவரா இருந்தாரு இருக்கிறார். The same God இன்னைக்கும் hallelujah, it's not God. தேவன் நம்மோட இருக்கிறதுக்கு காரணம் நாம ரொம்ப நல்லவங்க இல்ல, நாம் உண்மையா அவரை நேசிக்கிறவங்க இல்ல. Because he loves you and me more than anything else. அவர் சொல்றார், see when he sees the cross, சிலுவையை பார்க்கும்போது அவர் சொல்றார், this much I loved you, not because you loved me, because I loved you. இன்னைக்கு அந்த நேசம் என்ன பண்ணலங்க? அவருடைய அன்பு மாறல. அந்த அன்பை வச்சுதான் கேட்கிறேன். நான் என் அன்பு மாத்தாம நீ இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாலும் உன்னை நேசிக்கிறேன். Why don't you love me with your first love? இத சொன்னதுக்கு ஏத்த உங்களுக்கு உற்சாகம் வரட்டும், உங்களுக்கு விசுவாசம் வரட்டும், உங்க நம்பிக்கை வரட்டும். God can do anything and everything. ஆமென். எலும்பு இருந்தாலும் கை வேலை செய்யும், எலும்பு இல்லைனாலும் கை வேலை செய்யும். ஏன்னா அது அவருடைய பிளான். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா படுக்கிறாங்க, நல்லா எந்திரிக்கிறாங்க. she does everything. என்ன ஒண்ணு இந்த கையில எனக்கு வெயிட் லிஃப்டிங் வரல, நான் அதை தான் செய்யறாங்க. ஆமென். அமேசிங்கா கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். So God has never failed and he will never fail. Let us hold on to the true doctrine of God. தேவனுடைய சத்திய வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம வாழ்வோம். வாழ்ந்தோம்னா நிச்சயமா என்னைக்கோ ஒரு நாள் மகிமை பார்க்கிறது அல்ல. You will see every day the glory of God. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். என்னைக்கோ ஒரு நாளுக்கு இல்ல. பிறந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல வந்தவனா அன்னைக்கு இருந்தது இல்ல. Every day there is a glory, there is a miracle awaiting for each and every one those who obey God. தேவனுக்கு 100% கீழ்ப்படுகிறவர்களுக்கு every day a miracle is awaiting for them. Amen. Hallelujah. சங்கீதம் 139:17 சொன்னபடி, ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற ஆலோசனைகள் எதுக்கு மணலை காட்டிலும் அதிகமா. Amen. You have stored so many things for me, counsels for me. Amen. அப்போ அதுல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கு? ஏதோ ஒண்ணு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. He may not tell you, you may not understand it, but know for sure when you love him, when you trust him, when you obey him, அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து அந்த காரியத்தை நிச்சயமா அவர் வைத்திருக்கிறத நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார்.